வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 5 நெட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த பீரியட் ப்ரியர் பீரியட் ஐட்டம்ஸ் அண்ட் சேஞ்சஸ் இன் அக்கௌண்டிங் பாலிசிஸ். ஸோ இதில் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஆடியோவே இப்போ நம்ம உள்ள போகிறோம். சிம்பிளாக இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த ஸ்டாண்டர்ட் என்ன, டேக்ஸோட இம்ப்ளிகேஷனோ அதோட எஃபெக்டை பற்றியோ இது பேச போகிறது கிடையாது. இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 5 ப்ரெசன்டேஷன் அண்ட் டிஸ்க்ளோஷர், அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட், இதை பற்றி மட்டும்தான் இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் டீல் பண்ண போகுது. ஸோ ஃபஸ்ட் ஒரு கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெசன்டேஷன் அண்ட் டிஸ்க்ளோஷர் ஆஃப் சர்டன் ஆர்டினரி ஆக்டிவிட்டீஸ், எக்ஸ்ட்ராடினரி ஆக்டிவிட்டீஸ், ப்ரியர் பீரியட் ஐட்டம்ஸ். அதே மாதிரி இன்னொரு செட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் அண்டு ப்ரெசன்டேஷன் அண்ட் டிஸ்க்ளோசர் ஆஃப் சேஞ்சஸ் இன் அக்கௌண்டிங் எஸ்டிமேட்ஸ், சேஞ்சஸ் இன் அக்கௌண்டிங் பாலிசிஸ். ஸோ என்னடா அவன் அப்படி ஒருத்தர் வாசிக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இதை சொல்லியே தான் ஆகணும். ஒரு சில சாதாரண ஆக்டிவிட்டீஸாக இருந்தாலும் சரி, இல்லை சாதாரணதாக இருக்கிறத விட எக்ஸ்ட்ரா முக்கியத்துவமான ஒரு செயலாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த செயல் ஏற்கனவே நடந்திருக்க வேண்டியது இப்போ சேர்க்காமல் விட்டுருந்தா அதை எப்படி டிஸ்க்ளோஸ் பண்ணுறது? அது மட்டும் இல்லாமல் இந்த நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருக்க இந்த எஸ்டிமேஷன், அந்த அக்கௌண்டிங் எஸ்டிமேஷனில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருந்தால், அது மட்டும் இல்லாமல் அக்கௌண்டிங் பாலிசிஸில் ஏதாவது மாற்றம் இருந்தால் அதை எப்படி ப்ராப்பராக டிஸ்க்ளோஸ் பண்ணணுங்கிறது தான் இந்த ஸ்டாண்டர்டில் சொல்ல வராங்க. இந்த ஸ்டாண்டர்டில் டியூ டு திஸ் சேஞ்சஸ் எனி டேக்ஸ் இம்ப்ளிகேஷன் இருந்தால் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த பீரியட், ஆல் ஐட்டம்ஸ் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ். அதாவது ஒரு வருமானம், ஒரு செலவு, இது சம்பந்தமான எல்லா செயல்களும் இந்த ஃபினான்ஷியல் இயரில் நடந்தது, அது எல்லாமே P&Lக்குள்ளே வந்தாகணும். நான் என்ன சொல்கிறாங்கன்னா, நல்லா கவனிங்க. ஒரு இன்கமோ இல்லை எக்ஸ்பென்ஸோ குறிப்பிட்ட ஃபினான்ஷியல் இயரில் நடந்திருந்தால் அது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வந்தாகணும். அந்த பர்டிகுலர் பீரியடுக்கு ஏதாவது ஒரு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தா அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கணும் அக்கார்டிங் டு தி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். நெட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த பீரியட் இன்க்ளூட்ஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃப்ரம் ஆர்டினரி ஆக்டிவிட்டீஸ், ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃப்ரம் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ். என்னப்பா இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முதல்ல நம்ம ஆர்டினரி ஆக்டிவிட்டீஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், எக்ஸ்ட்ராடினரி ஆக்டிவிட்டீஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கன்சர்ன் இருக்குது. அவங்க ஒரு 2 லட்ச ரூபா இல்லை ஒரு 5 லட்ச ரூபா டிவிடெண்ட் இன்கம் வந்திருக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக. நீங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நேரடியாக எடுத்துகிட்டு போய் டிபெஞ்சர் ரிடம்ஷன் ரிசர்வில் காட்ட முடியுமா? இல்லைன்னா அதை P&L அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவீங்களா? என்ன செய்வீங்க? நல்லா கவனிங்க. ஒரு கன்சர்ன், அவங்களுக்கு ஒரு 5 lakh டிவிடெண்ட் இன்கம் வந்திருக்கு. எப்படி? டிபெஞ்சர் ரிடம்ஷன் ரிசர்வில் இருந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக. இந்த டிவிடெண்ட் இன்கம்மை P&L கிரெடிட் பண்ணுவீங்களா, இல்லை டிபெஞ்சர் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவீங்களா? என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 5 எல்லா வரவுகளும் எல்லா செலவுகளும் நடந்த இந்த குறிப்பிட்ட பீரியடுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வந்திருக்கணும். ஸோ நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச வருமானத்தையோ செலவையோ டைரெக்டாக ரிசர்வுக்கு கொண்டு போகிறது தப்பு. அப்படி பண்ணால் நீங்கள் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 5 விதியை மீறுறீங்க.
ஸோ இட் அமௌண்ட்ஸ் டு non-compliance of accounting standard 5 and understatement of profit during the period. So it should be part of P&L account. That's all. ஸோ இப்போ நம்ம வந்து ஆர்டினரி ஐட்டம்ஸ்னால் என்ன, எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ் ஆர் ஆக்டிவிட்டீஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ஆர்டினரி ஆக்டிவிட்டீஸ். ஆர்டினரி ஆக்டிவிட்டீஸ்னால் ஒரு கன்சர்னில் சாதாரணமாக நடக்கிற பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ், அதுக்கு சம்பந்தமான செயல்கள், நடைமுறைகள், இல்லை ஒரு சந்தர்ப்பங்களால் ஏற்படுற அந்த செயல்களை ஆர்டினரி ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லுவாங்க. என்னது, ஒரு கன்சர்னில் நடக்கிற தொழில் செயல்கள், அது மட்டும் இல்லாமல் அதுக்கு சம்பந்தமான செயல்கள், இல்லை அதை சார்ந்து சூழ்நிலை காரணமாக நடந்த செயல்கள், இவை அனைத்தும் ஆர்டினரி ஆக்டிவிட்டீஸ் என்று கருதப்படும். இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் சாதாரணமாக ஒரு தொழிலில் நடக்கக்கூடியது. ஸோ இதோட அந்த ஃப்ரீக்வன்சி இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த ஆக்டிவிட்டீஸை வந்து நம்ம என்ன நினைப்போம்னா, இது நிச்சயம் நடக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, சேல் ஆஃப் குட்ஸ் அது வழக்கமாக நடக்கிறது தான். இல்லை ஏதாவது ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், இல்லை பழைய பொருள் ஏதாவது நம்மகிட்ட இருக்குது அதை விற்கிறோம், ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இன்கம் வருது, சம்பளம் கொடுக்குறோம், இதெல்லாம் நார்மல் கோர்ஸில் நடக்கக்கூடிய விஷயங்கள். இது எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டினரி ஐட்டம்க்கு அப்படியே டிஸ்டிங்க்ட்டுங்க. இது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட்லாம் பண்ண முடியாது. இதோட ஃப்ரீக்வன்சியும் ரொம்ப லோ, அதாவது ரெகுலராக நடக்கும்னு சொல்ல முடியாது. இந்த கிளாசிஃபிகேஷனை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னா, நீங்கள் ரெகுலராக நடக்குது அதனால் இது ஆர்டினரி ஐட்டம்ஸ், ரெகுலராக நடக்கலை அதனால் இது எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ்னால் சொல்லிட முடியாது. பேஸ்ட் ஆன் தி, அழகாக ஒரு வாசகம் சொல்லியிருக்கேன், நேச்சர் ஆஃப் தி ஆக்டிவிட்டி ஆர் ஐட்டம், பட் நாட் ஆன் ஃப்ரீக்வன்சி. இந்த கிளாசிஃபிகேஷனுக்கு ஒரு சில ப்ரொஃபஷ்னல் ஜட்ஜ்மெண்ட் தேவைப்படுதுங்க. எக்ஸாம்பிள், an earthquake, attachment of property, refund of government grant. திடீர்னு அரசாங்கம் உங்கள்கிட்ட இருந்து உங்களோட நிலத்துலேருந்து கொஞ்சம் எடுத்துக்குது. இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. இது எல்லாமே எக்ஸ்ட்ராடினரி ஆக்டிவிட்டீஸ். ஸோ இதே ஆக்டிவிட்டீஸை நீங்கள் கொஞ்சம் இன்னும் பக்கம், அதாவது இதோட மறுபக்கத்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எர்த்குவேக்கும் வெள்ளமும் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம் ஃபார் எல்லா பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கும் சொல்ல முடியாது. அதாவது எர்த்குவேக் நடக்குது, ஃப்ளட்டு நடக்குது, இதெல்லாம் எனக்கு எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ்னு சொல்லி எல்லா பிஸ்னஸ் கன்சர்னும் சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு கன்சர்னுக்கு ஆர்டினரி ஐட்டம்ஸ். என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். யூ மேபி கெஸ்ட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு. அதுபோக ஹுரிகேன் மேபி an எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம் ஃபார் இந்தியன் கம்பெனிஸ். பட் இது வந்து எல்லா இடங்கள்லையும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா யூஎஸில் இது அடிக்கடி நடக்க வேண்டியது, அடிக்கடி நடக்கும். அதனால் இது வந்து எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம் சொல்ல முடியாது. ஸோ இட் மஸ்ட் பி பேஸ்ட் ஆன் தி நேச்சர் அண்டு பேஸ்ட் ஆன் தி ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட். அவ்வளோதாங்க. சரிப்பா, ஏதோ ப்ரெசன்டேஷன் அண்ட் டிஸ்க்ளோசர் ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் சொன்னீங்களே, அதை பற்றி சத்தத்தை காணோம். இதான் வந்துட்டோம்ல. எக்ஸ்ட்ராடினரி ஆக்டிவிட்டீஸ் should be separately disclosed in P&L account so as to show the impact on P&L. டிஸ்க்ளோசர்னா, அதாவது ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆக்டிவிட்டீஸ் நடந்திருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும், பட் உங்கள் கன்சர்னில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறவங்களுக்கு தெரியணுமா இல்லையா? அது ரொம்ப முக்கியமான விஷயங்க. அதை வச்சு தான் அவங்க உங்கள் கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமாங்கிறதே முடிவுக்கு வர முடியும். ஸோ இட் ஷுட் பி டிஸ்க்ளோஸ்டு செப்பரேட்லிங்க பேஸ்ட் ஆன் திஸ் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். ஸோ இதெல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். முதல்ல எக்ஸ்ட்ராடினரி ஆக்டிவிட்டீஸ். நெக்ஸ்ட், எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ். எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ்னால் என்ன? இது வந்து ஒரு விதமான ஆர்டினரி ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லலாம். த ஃபாலோவிங் ஐட்டம்ஸ்
இதெல்லாம் ஆர்டினரி ஆக்டிவிட்டீஸுங்க. இதெல்லாம் சாதாரணமாக நம்ம வந்து பிஸ்னஸில் நடக்கும்னு எதிர்பார்ப்போம். ஆனால் அதோட சைஸ், அதோட நேச்சர், அதோட என்ன சொல்கிறது, அது நடந்த அந்த சந்தர்ப்பம், அந்த டிரான்சாக்ஷன் நடந்த அந்த நேரம், தோஸ் ஆக்டிவிட்டீஸ் ரெக்வயர் செப்பரேட் டிஸ்க்ளோசர். டியூ டு திஸ் இது வந்து தனியாக காட்ட வேண்டியதுக்கான சூழ்நிலைக்கு தள்ளப்படுது. அந்த எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the writing down of inventories to net realizable value as well as the reversal of the same. ஒரு இன்வென்ட்ரி இருக்குது, அந்த இன்வென்ட்ரியை நீங்கள் நெட் ரியலைசபிள் வேல்யூக்கு கொண்டாடுறீங்க. இல்லை நான் நெட் ரியலைசபிள் வேல்யூலேருந்து இன்னொரு வேல்யூ கொண்டு போயிட்டு இன்னொரு வேல்யூ பழைய வேல்யூக்கு கொண்டு போகிறேங்க அப்படின்னா அதை நீங்கள் தனியாக டிஸ்க்ளோஸ் பண்ணி ஆகணுமா இல்லையா? அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆக்டிவிட்டியை ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணுறீங்க. ரீஸ்ட்ரக்சரிங்னா அந்த பிஸ்னஸோட நேச்சரையே மாற்றுறது, அதுக்கான செலவுகள் இருக்குது பார்த்தீங்களா, காஸ்ட், அதை தனியாக டிஸ்க்ளோஸ் பண்ணணும். இல்லை இந்த ஸ்ட்ரக்சரையே ரிவர்சல் பண்ணாலும் அதையும் நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணி தாங்க ஆகணும். ஒரு ப்ராஃபிட்டையோ ஒரு லாஸையோ, இது வந்து ஒரு ப்ராஃபிட்டோ ஒரு லாஸோ ஒரு உங்களோட ஃபிக்ஸட் அசெட்டை விற்கிறதுனால வந்தால், அதே இது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை விற்றதாலேயோ இல்லை அதை நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிட்டீங்க அதனாலேயோ வந்தால், விற்றதாலேன்னு சொல்கிறத விட டிஸ்போஸ்ன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் லெஜிஸ்லேட்டிவ் சேஞ்சஸ் ஹேவிங் ரெட்ரோஸ்பெக்டிவ் அப்ளிகேஷன், லிட்டிகேஷன் செட்டில்மெண்ட்ஸ், அதர் ரிவர்சல் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ். சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ் நிறையா இருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடையிலேருந்து திருடிட்டு போயிட்டாங்க காசை, இல்லைங்க நான் விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் உங்கள் வேலைக்காரன், திடீர்னு நீங்கள் அதனால் சம்பளத்தெல்லாம் கூட்டுறீங்க. இல்லை ஒருத்தன் கான்ட்ராக்டை நீங்கள் உடச்சி எறிஞ்சிட்டீங்க, அதனால் அவன் உங்கள் மேலே கேஸ் போடுறேன், திடீர்னு உங்கள் ஸ்டாக் காணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ். நீங்கள் மேலே கேட்கலாம், எப்படியா நீ கல்லால் காசை காணாமனா அது எப்படி வந்து எக்ஸப்ஷனல் ஐட்டம் ஆகும், அது எக்ஸ்ட்ராடினரி ஐட்டமில், நீ கல்லால் காசு காணாமல் போகணும்னு நீ என்ன எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அது உண்மைதாங்க. காசு காணாமல் போகாது அப்படின்னு சொல்லி நீங்கள் கல்லாப்படியை திறந்து வச்சுட்டு ஒரு நாள் கடையிலேருந்து போய் பாருங்க தெரியும் அது எக்ஸ்ட்ராடினரி ஐட்டமாக எக்ஸப்ஷனல் ஐட்டமாக. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏங்க இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் செப்பரேட்டாக நாங்கள் அதை காட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்போ தான் இந்த கன்சர்னோட பெர்ஃபார்மன்ஸும் பொசிஷனும் அதை வெளிக்காட்ட முடியும். எப்படி அது என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுங்க, ஆனால் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறவங்களுக்கோ இல்லை சாதாரண பீப்புளுக்கோ தெரியாதுங்க. நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணுறதை வச்சு தாங்க தெரியும். அதுக்காக தாங்க இதை கொடுத்துருக்காங்க. வாட் ஷுட் பி டிஸ்க்ளோஸ். டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு சொல்கிறியே, என்னத்தை டிஸ்க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஸ்க்ளோஸ் அதோட இயற்கையான விஷயம், நேச்சர். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ போயிருக்கு அந்த விஷயம், அதை தனியாக P&L காமிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நோட்ஸ் ஆன் அக்கௌண்ட்ஸையும் கொடுக்கணும். வேணா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே பாருங்களேன். இப்போது ஒரு கன்சர்ன் இருக்குது, அவங்க P&L ஸ்டேட்மெண்ட்டில் எங்களுக்கு இந்த வருஷம் நடப்பாண்டு இறுதியில் வந்த வருமானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 200 கோடி வந்திருக்கு. போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 150 கோடி தான் வந்திருக்கு. ஸோ சாதாரணமாக பார்த்தவொடனே என்ன நினைப்பாங்க, போன வருஷத்தை விட இந்த வருஷம் கூடி இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. பேஸ்ட் ஆன் த கரண்ட் இயர் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தவொடனே கூடிருச்சுன்னு நினைப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் இப்படி உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்தா எப்படி இன்டர்பிரட் பண்ணுவாங்கன்னு நினச்சி பாருங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இந்த இறுதி ஆண்டில் ஆக்சுவலாக எனக்கு வந்து 210 கோடி தான், எனக்கு என்னோடய ஃபிக்ஸட் அசெட்டை விற்றதுனால 30 கோடியும், வேறு ஏதாவது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை விற்றதுனால ஒரு 10 கோடியும் சேர்த்து 250 கோடிங்க அப்படின்னு காமிச்சிங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு 10% தான் போனதில் விட இந்த விட கூடியிருக்குன்னு அர்த்தம். ஸோ தே மே டேக் த டிசிஷன் அக்கார்டிங் டு தட். இப்போ புரியுதோ?
நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு பல்பை கொடுத்து விடுவோம். அதனால் புரியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீஸ்ட்ரக்சரிங் ஒரு கன்சர்னில் இந்த ஆண்டில் ஒரு ரீஸ்ட்ரக்சரிங் ஆக்டிவிட்டீஸை எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஒரு 200 கோடி செலவாயிருக்கு. இந்த அமௌண்ட்டை தூக்கிட்டு போய் நீங்கள் மிஸ்லினியஸ் எக்ஸ்பெண்டிச்சர் நாட் ரிட்டர்ன் ஆஃப் அப்படின்னு போட்டு விட்டிங்கன்னா அது சரியா? பார்த்துருவோம். அக்கார்டிங் டு த அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் 5 சாதாரண ஆக்டிவிட்டீஸு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் அது அந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ் சேர்ந்ததாக இருக்கலாம். இந்த ரீஸ்ட்ரக்சரிங் ஆக்டிவிட்டீஸு இந்த பிஸ்னஸை சேர்ந்தது தான். இது ஆர்டினரி ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, ஒரு பிஸ்னஸோட நேச்சரையே நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா இது எக்ஸப்ஷனல். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் என்ன செய்யணும்? தனியாக காட்டணும். செப்பரேட் டிஸ்க்ளோஷர். நீங்கள் தனியாக தூக்கி போட மிஷினை போட்டு தள்ளி விட்டு ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. ஷுட் பி டிஸ்க்ளோசர் செப்பரேட்லி. அது மட்டும் இல்லாமல் ஒரு விஆர்எஸ் எம்ப்ளாயீஸ் கொடுக்குறீங்க. திடீர்னு நீங்கள் வந்து எம்ப்ளாயீஸை குறைக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அதுக்காக நீங்கள் 100 லட்சம் ரூபாயை செலவு பண்ணியிருக்கீங்க. இந்த சீஃப் அக்கௌண்டன்ட் என்ன நினைக்கிறாரு? அது தூக்கிட்டு போய் ஜென்ரல் சேலரியில் போட்டு வேஜஸ் பெய்டு பை த கம்பெனி அப்படின்னு போட்டு வேலையை முடிச்சு விட்டுறலான்னு நினைக்கிறாரு. இது சரியா? சொல்லுங்க பார்ப்போம். நீங்களே சரியா? செய்யக்கூடாதுங்க. ஏன்னா அதே இது ஒரு 50,000 இப்படி இருந்தால் பரவாயில்ல. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், விஆர்எஸ் பேமெண்ட்டு சாதாரண ஆக்டிவிட்டி தான். அது ஒன்றும் எக்ஸ்ட்ராடினரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நான் சொல்லலை. ஆனால் அந்த சைஸை பாருங்கள், அந்த அமௌண்ட்டோட நேச்சர் சைஸை பாருங்கள். 100 லட்சம் ரூபா அப்போனா அது தனியாக காட்டணுமா இல்லையா? அப்படியே அந்த P&L கொட்டை எழுத்தில் போட்டு பார்த்தோன்னா தெரியணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நோட்ஸ் ஆன் அக்கௌண்ட்ஸில் இல்லைன்னா டீட்டெயில் டிஸ்க்ளோஷர் கொடுக்கணும். இதனால் இப்படி போட்டிருக்கோம். ஈவன் இஃப் த அக்கௌண்டன்ட் இன்க்ளூட்ஸ் இட் அஸ் அ பார்ட் ஆஃப் சேலரிஸ் அண்ட் வேஜஸ், அதுக்கான பிரேக்கப் பண்ணிங்க நோட்ஸ் ஆன் அக்கௌண்ட்ஸில் கொடுத்தாகணுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஒரு மீடியம் சைஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்குது. அவங்க வந்து அவங்களோட இன்வென்ட்ரியை நெட் ரியலைசபிள் வேல்யூ 5 லட்சமாக எழுதி வச்சுருக்காங்க. அப்படியே அவங்களோட இன்வென்ட்ரிஸை நெட் ரியலைசபிள் வேல்யூ ஆக்கியிருக்காங்க 5 lakhs. ரைட்டிங் டவுன் இன்வென்ட்ரி டு என்ஆர்வி இஸ் அன் ஆர்டினரி ஆக்டிவிட்டி. இன்வென்ட்ரியிலேருந்து நெட் ரியலைசபிள் வேல்யூவை மாற்றுறதுக்கு ரிட்டன் டவுன் வேல்யூவிலேருந்து என்ஆர்வியாக மாற்றுறது ஆர்டினரி ஆக்டிவிட்டி. பட் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நேச்சர் சைஸ் இன்சிடென்ட்ஸ், இதனால் நான் வச்சுங்க நேச்சர் சைஸ் இன்சிடென்ட்ஸ் ஆஃப் தி டிரான்சாக்ஷன் இட் ரெக்வயர்ஸ் செப்பரேட் டிஸ்க்ளோசர். ஸோ இது வந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? உங்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த சூழ்நிலை ஏதாவது உங்களுக்கு ஒரு ரைஸை கொடுத்துச்சுன்னா அதை நீங்கள் தனியாக காட்டணும். எந்த இதுக்கு ரைஸை கொடுத்துச்சுன்னா உங்களோட வருமானத்துக்கோ அல்லது உங்கள் செலவுக்கோ கொடுத்தா நீங்கள் செப்பரேட் டிஸ்க்ளோசரை காட்டணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இன்வென்ட்ரிஸை ரிட்டன் டவுன் வேல்யூலேருந்து என்ஆர்வியாக மாற்றினாலும் அதை ரிவர்ஸ் பண்ணாலும் நீங்கள் காட்ட வேண்டும். இப்போது ப்ரியர் பீரியட் ஐட்டம்ஸ். என்னடா இது ப்ரியர் பீரியட் ஐட்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நடந்து முடிஞ்சதுங்க. தக்காளியை அதை போட மறந்துட்டாங்க. ப்ரியர் பீரியட் ஐட்டம்ஸ் ஆர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு வருமானம் செலவு அரைஸ் இன் கரண்ட் பீரியட் அஸ் அ ரிசல்ட் ஆஃப் எரர்ஸ் ஆர் ஒமிஷன் இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் 1 or more பீரியட் புரியுதா? என்னடா சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரியர் பீரியட் ஐட்டம்ஸ்னால் ஒரு வருமானமோ ஒரு செலவோ இந்த பீரியடில் ரைஸ் ஆகும். ஏன்னா நீ போனவத்தான் ஸ்டேட்மெண்ட்டில் அதை சேர்க்காமல் விட்டுவிட்ட. ஆனால் இது நீ எப்போ என்ட்ரு பண்ணுற? இந்த வருஷம் என்ட்ரு பண்ணுற. ஆனால் இது எதுக்கு சம்மந்தமானது? போன வருஷமோ இல்லை நீ எப்போ விட்டியோ அதுக்கு அப்போ சம்மந்தமானது. ஏன் நீ என்ன அதை போன வருஷமே நீ சேர்க்க மாட்ட? வேலை அதை இப்போ தானடா சொன்னேன், ஒமிஷன்னால்.
சரி, இதுலேயும் நம்மால் வராப்புல ப்ரெசன்டேஷன் அண்ட் டிஸ்க்ளோசர் ரெக்குயர்மெண்ட்ஸு என்னடா மறுபடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஷுட் பி டிஸ்க்ளோஸ் செப்பரேட்லிங்க. எங்கேங்க? இந்த P&Lங்க. அப்போ தானே தெரியும் அதோட இம்பேக்ட் என்னன்ட்டு. நீ காட்டாமல் எதில் போய் காட்டுவோம்? நீ வேறு எதில் போய் பேலன்ஸ் ஷீட்டில் போட்டு விட்டியா? தப்புங்க. உங்களுக்கு ஏதாவது, ஏன்னா ஆரம்பத்தில் என்ன சொன்னேன், ஒரு சூழ்நிலையோ இல்லை ஒரு டிரான்சாக்ஷனோ அது உங்களுடைய வருமானத்துக்கோ செலவுக்கோ ஒரு சேஞ்சஸை கொடுக்குதுன்னா அதோ P&Lோட முகரையிலே தூக்கி காமிச்சிடணும். அதான் தெரியும் உங்களுக்கு. ஸோ என்ன காரணங்க இந்த ப்ரியர் பீரியட் ரைஸ் ஆகுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணக்கை தப்பாக போட்டிருப்பாப்புல, இல்லைன்னா ஏதாவது அக்கௌண்டிங் பாலிசிஸ் தப்பாக போட்டு விட்ருக்குது, ஃபேக்டை தப்பாக புரிஞ்சிருந்துருக்குது, இல்லைன்னா கவனிக்காமல் விட்டுருக்குது. இதெல்லாம் ஹியூமன் பாசிபிள் எரருங்க. சப்போஸ் இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் எரர், இப்போ தெரிஞ்சே நம்மளால் விட்டுருப்பாப்புல, இல்லை தெரியாமல் விட்டுருப்பாப்புல. ஒரு அவைலபிள் இன்ஃபர்மேஷன் இருக்குது, ஆனால் நம்ம தயாரிக்கிற நேரம் அது கிடைக்கல அப்படின்னா எதை தயாரிக்க போகிறோம்? ஸ்டேட்மெண்ட்டை அதை தயாரிக்கிற நேரம் கிடைக்கலனா விட்டுத்தானே ஆகணும். இதனால தான் ப்ரியர் பீரியட் வருது. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்டிங் எஸ்டிமேட்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் மாற்றங்கள் இருந்தால், என்னடா இது அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற நேரம் பார்த்து அந்த அசட்டோட யூஸ்ஃபுல் லைஃப்பை, இந்த அசட்டு ஏதாவது ஒரு அசட்டுங்க ஏதாச்சும் வார்த்தையில் வரும், நீங்கள் பொசுக்குன்னு நீங்கள் என்ன அசட்டு அப்படின்னு நினச்சி சொல்ல டக்குன்னு இமேஜின் பண்ணணுங்க. என்னடா அவன் சரி ஓகே நான் வாட்டுக்கு என்னத்தையோ பேசிக்கிட்டீங்க. யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் அசட்ஸ், அலவன்ஸ் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ், inventory obsolescence, provision for taxation, warranty, etc. எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ, இந்த ஸ்டூடெண்ட்க்கு என்ன நேரத்தில் கிடச்சிச்சோ அதை வச்சு தாங்க நான் போட்டிருக்க முடியும். என்னால் ஒரு லெவலுக்கு தான் நம்ம எஸ்டிமேட் பண்ண முடியும். அதுக்கு மேலே நடக்கிறதெல்லாம் கடவுளுக்கு வெளிச்சம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. குறிப்பிட்ட லெவலுக்கு நம்ம கரெக்டாக கொடுத்துருப்போம். சப்போஸ் டியூ டு எனி எக்ஸ்ட்ராடினரி ஐட்டமாலேயோ இல்லை ஏதோ ஒரு ஆக்டிவிட்டீஸ்னாலேயோ நடந்துருச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றினா அதை நம்ம என்ன செய்யணும், நம்மளால் இருந்துருவாப்பில் டிஸ்க்ளோஸர் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் பேஜ் திருப்ப சத்தங்கிக்குதா? அடுத்த பாயிண்ட்டுங்க, சேஞ்சஸ் இன் அக்கௌண்டிங் பாலிசி. அக்கௌண்டிங் பாலிசியில் சேஞ்சஸ் இருந்தாலும் என்ன பண்ணணும், டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அது என்னங்க அக்கௌண்டிங் பாலிசிஸ்? சேஞ்சஸ் இன் அக்கௌண்டிங் பாலிசிஸ். As per Accounting Standard 1, entity should follow the accounting policies consistently. என்ன ப்ரீவியஸ் இயரில் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்களோ அதை தாங்க ஃபாலோ பண்ணணும். பொசுக்குலாம் உங்கள் இஷ்டத்துக்கு மாற்றக்கூடாது. அதுக்காக நீங்கள் சேஞ்சவே பண்ணக்கூடாதுன்னெலாம் கிடையாது. உங்களுக்கு அந்த தேவை இருந்தாலோ இல்லை ஒரு சட்டத்தின் ரீதியாக உங்களுக்கு தேவைப்பட்டிருந்தாலோ இல்லை அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டு உங்களை மாற்ற சொல்லுது அப்படின்னாலும் நீங்கள் பண்ணலாம். Change in policy reflects better presentation of financial statements. So, accounting for change in accounting policy. The interesting point is here, இதுக்கு எப்படி செய்யணும்னு இந்த கைடன்ஸ் கிடையாதுங்க. இண்டியஸில் வேணால் இருக்குன்னு நினைக்கிறேன். சேஞ்ச் இன் அக்கௌண்ட் பாலிசிஸ் அக்கௌண்ட் ரெட்ரோஸ்பெக்டிவ்லி. Retrospectively recomputation means the entity should recompute the carrying amount as if the new policy is followed from the beginning. ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்ல பார்க்குறேன். ஒரு என்டிட்டி அவங்களால அந்த சேஞ்ச் ஆஃப் எஸ்டிமேஷனையோ இல்லை அக்கௌண்டிங் பாலிசியோ டிஸ்டிங்யூஷ் பண்ண முடியலை. அப்படின்னா இட் ஷுட் ட்ரீட் த சேஞ்சஸ் சேஞ்ச் இன் அக்கௌண்டிங் எஸ்டிமேட் ஒன்லி. என்னங்க எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? இல்லை, உங்களுக்கு சிந்திக்க வைக்கிறது தான் அப்படி நினச்சேன். ஒரு என்டிட்டினால் அது சேஞ்ச் இன் எஸ்டிமேட்டா இல்லை சேஞ்ச் இன் அக்கௌண்டிங் பாலிசியான்னு தெரியலைன்னா அது சேஞ்ச் இன்
அக்கௌண்டிங் எஸ்டிமேட்டாக எடுத்துக்கொள்ள சொல்கிறார்கள். வரப்போகிற ஒரு 2 விஷயம், அதை நீங்கள் அக்கௌண்டிங் பாலிசியில் நடக்கிற சேஞ்சஸ்ன்னு நினைக்கக்கூடாது. ஒரு புது அக்கௌண்டிங் பாலிசியை போட போகிறேன், அது சேஞ்ச் இன் அக்கௌண்டிங் பாலிசி கிடையாது. இல்லை, டியூ டு டிரான்சாக்ஷன் டிஃபரெண்ட் சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் ப்ரீவியஸ்லி அக்கரிங் ஈவெண்ட்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷனால் வரப்போகுதுனாலும் கிடையாது. த அடாப்ஷன் ஆஃப் அன் அக்கௌண்டிங் பாலிசிஸ் ஃபார் ஈவெண்ட்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் த டிஃபரெண்ட் சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் ப்ரீவியஸ்லி அக்கரிங் ஈவெண்ட்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ். ஓகே, அடுத்ததுங்க டிஸ்க்ளோசர் ரெக்குவயர்மெண்ட். ஒவ்வொன்றுக்கும் இருக்குங்க டிஸ்க்ளோசர் ரெக்குவயர்மெண்ட். நான் ஏங்கிற ரீசனை ஏற்கனவே சொல்லிட்டேங்க. இப்போ நம்ம இங்கே என்னென்னா, அக்கௌண்டிங் பாலிசியில் சேஞ்சஸ் இருந்தால், அந்த சேஞ்ச் ஒரு மெட்டீரியல் எஃபெக்டாக இருந்தால் கண்டிப்பாக டிஸ்க்ளோஸ் பண்ணணுமா கூடாதா? பண்ணியே ஆகணுங்க. ஏன்னா அதோடய இம்பெக்ட் இந்த வருஷமோ இல்லை அடுத்த வருஷமோ வரப்போதுன்னு தெரிஞ்சால் என்ன செய்யணும்? டிஸ்க்ளோஸ் பண்ணியே ஆகணும். இப்போ ஓவராலாக வந்தாச்சுங்க. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, வேரியஸ் டெர்மினாலஜிஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதை நம்ம ஒரு இடத்துல ஃபிட் பண்ண பார்ப்போம். டெப்ரிசியேஷன் மெத்தடில் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அது என்ன சொல்லுங்கவா? கமான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் இன் அக்கௌண்டிங் எஸ்டிமேட். ஒரு அசட்டோட யூஸ்ஃபுல் லைஃப்பை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு. அது என்ன? சேஞ்ச் இன் அக்கௌண்டிங் எஸ்டிமேட். ஒரு எரர் வந்துருச்சுங்க, டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணல, படுவாவிப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என்னது? ப்ரியர் பீரியட் ஐட்டம். ஒரு எர்த்குவேக்னால என்னோடய ஃபிக்ஸட் அசெட்டு டெஸ்டாக ஆகிடுச்சு. அதுனா எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம். திடீர்னு ஒரு ஃபிக்ஸட் அசெட்ஸு மேஜராக டிஸ்போசல் ஆயிடுச்சு. அது ஆர்டினரி ஆக்டிவிட்டி. பட் மேஜர்னு சொன்னேன் பார்த்தீங்களா? டிஸ்போசல் ஆஃப் ஃபிக்ஸட் ஆக்டிவிட்டிஸ், ஃபிக்ஸட் அசெட்ஸ் ஆர்டினரி ஆக்டிவிட்டி. பட் மேஜர் நிறையா நடந்துச்சுன்னா அது எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ். அவ்வளோதான் தலைவா. எப்படிங்க, நல்லா இருந்துச்சா? சும்மா ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ஏதோ நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை அப்படியே எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவோம் அப்படிங்கிற நான் நினச்சி பார்த்தேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு சஜஷன் இருந்தால் அதையும் கமெண்ட்டில் போடுங்க. உங்களோட அந்த வியூஸும் அந்த லைக்ஸும் அந்த கமெண்ட்ஸும் வச்சு தாங்க இன்னும் நான் நிறைய வீடியோ போடலாமா இல்லை வேணாமான்றது முடிவாகும். தெரியணும்ல. சப்போஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்ல நம்ம சொல்கிற விஷயம் மற்றவங்களுக்கு. அவங்களோட டயத்தை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது பாருங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் டைம் பை சீயிங் திஸ் ஆடியோ த்ரூ வீடியோ டு யூடியூப். தேங்க்யூ.